சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி இருக்குல்ல தர்றான். வாடி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி, வீராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார் அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை பெரும திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, கொயிலாரும் ஒளில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடலும் நம்மிடம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் முதல் திருமுறை, பதிகை எண் 38, தலம் திருமயிலாடுதுறை, மந்திர எண் 3. முதல் மந்திரத்தில் மனசில் எந்த ஒன்றையும் மறைக்காமல் மனமுடைய மலர்களை வச்சு பூஜை செய்கிறாங்க. இரவும் பகலும் அடியார்கள் சொல்கிறாங்க. அந்த இறைவன் தலைமாலை அணிந்தவன், செஞ்சடை உடையவன். அது மட்டுமல்ல, இது மேம்பட்ட தலமாக இருக்கிறது. இறைவன் வள்ளலாக இருக்கிறான். வள்ளலாக இருக்கிறான்ங்கிறத யாரும் சொல்கிறாருங்கிறாரு உரையாசிரியர். அப்பர் சுவாமியோடும் சொல்கிறாருன்னு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். 2வது மந்திரத்தில் இறைவன் கொடிய யானைத்தோல் உறுத்தியவன், உரித்த பரமன், 3-4 மரங்களை சொன்னார். குராமரம், சுரபுன்னை, வன்னி. அதில் சுரபுன்னை என்பதற்கு இந்த காலத்து நாகலிங்க பூவை குறிக்கும்னு அந்த மலர்கள் வகை சொன்னார். அதற்கெல்லாம் நிறைய மிகப்பெரிய விளக்கம் கொடுத்துருக்குறோம். அவ்வளோ பெரிய விளக்கம் சொல்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? இருக்கிறதே 4 வரி அப்படின்னு யாராவது சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா அடுத்த மந்திரத்தில் அவரே சொல்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு நம்ம பேசுனதெல்லாம் அவர் சொல்கிறார். அடுத்த மந்திரம் எழுதுங்க. இப்பிறவியில் நமக்கு இருக்கின்ற ஆணவமலம் என்ற இருளாகிய குறை நீங்க வேண்டுமானால் ஞானத்தை தன் குணமாக கொண்ட இறைவன் இருக்கின்ற இறைவன் திருவடியை வணங்குங்கள். நம்ம நேற்று கரடியாக கத்துனதெல்லாம் அவரே சொல்லிட்டார். நேத்தம் தான் இதெல்லாம் அவரே சொல்லிட்டார். ஞானத்தை தன் குணமாக கொண்ட இறைவன் திருவடியை வணங்குங்கள். தேன்போல் இனிப்பார். ஞானத்தின் பயன் பேரின்பம். அதான் தேன்போல் இனிப்பான். அந்த இறைவன் திருமயிலாடுதுறையை விரும்பி உரைகின்றான். குறிப்புரை: ஊனத்து இருள். ஊனத்து இருள்னா குறைபாட்டை உண்டாக்கும் ஆணவமலம். அதாவது உயிரின் அறிவை மறைத்தல். அதான் குறைபாடு. தேன் ஒத்து இனியானுக்கு உரை பாருங்க. தேன் ஒத்து இனியான் முத்தி காலத்தில் தேனை போல் இனிப்பான். நம்ம எல்லாத்தையுமே சரியாக தான் சொல்லிட்டு வர்றோங்கிறது பாடம் எடுக்க தெரியும். பொதுவாக ஒரு வேலையை செய்ய அதில் இருக்கிற குறை தெரியும். ஆனால் நமக்கு எந்த குறையும் தெரியல. எதுதான் தெரியுது? நிறை தான் தெரியும். முத்தியில் தேனை போல இனிப்பான். அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காங்க. தேனை பாலை ஒத்திருப்பன் முத்தியினில் கலந்தே. தேனை பாலை ஒத்திருப்பன் முத்தியினில் கலந்தே.
மந்திரத்தை படிங்க, அதுக்கு பிறகு பண்ணுங்க. ஊனத்து இருள் நீங்கிட வேண்டி ஞான பொருள் கொண்டடி பேணும். பேணும் என்பதற்கு வழிபடுங்கள்னு அர்த்தம். தேனொத்து இனியாம் அமர்ந்து சேர்ந்திருக்கின்ற வானம் மயிலாடு துறையே. வானம்னா மேலானதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மந்திரம் ஆணவ மூலத்தை பேசுகிறது. ஆனால் நாம் முதல் 2 மந்திரத்திலே அந்த மூலம் பேசிட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் அதுதான் நம்ம சொல்கிறேன். நம்ம வகுப்பில் எந்த ஒரு எழுத்து கூட என்ன கிடையாது, வாபஸ் கிடையாது. நீங்கள் அதை அப்படியே உள்வாங்கினா சரி. எல்லாருக்கும் இறைவன் யோசிக்கிற அறிவு கொடுப்பான், எல்லாருக்கும் திறமை உண்டு, எல்லாருக்கூடையும் சாமி பேசுவார். ஆனால் இந்த இடத்துல நம்ம வகுப்புக்கு தான் வந்திருக்கிறோம். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கெல்லாம் தோணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. டாக்டர்கிட்ட போனாலும் யார் சொல்கிறது தான் கேட்கணும். அப்போ தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படிதானே? நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர், நானும் ஒரு டாக்டர் தான், நான் இருக்கட்டும் அப்படின்னா எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்பான். உண்டா இல்லையா? அப்படி தான் டாக்டர் கேட்பார். எல்லார்ட்டையும் சாமி பேசுவார், எல்லாருக்கும் உணர்த்துவார். ஆனால் இப்போ நம்ம அந்த ஃப்ளோவிலே என்ன செய்யணும், போகணும். ஆணவ மலத்தை ஏற்கனவே நம்ம அதில் பேசிட்டோம். அதில் ஒரு அழகு என்னென்னா, 2வது மந்திரத்தில் யானைத்தோலை பேசிட்டு 3வது மந்திரத்தில் ஆணவமலம் பேசுகிறார். அது ஒரு நல்ல அடையாளம். யானைத்தோல் வந்தால் நம்ம ஆணவமலம் சொல்லுவோம்ல, அது நல்ல அடையாளம். இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் இந்த சில புதுசாக சிலருக்கு தெரியாது. முதல்லலாம் இது பயங்கர எதிர்ப்பு இருந்தது. இதில் யார் கேட்டால் பாடத்தின் எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு அப்படின்னா, எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். எங்கே இருக்குது இதுக்கு பிரமாணம்? நம்ம மாணவர்கள் வெளியே போய் சொல்லும்போது இதே மாதிரி கேட்டாங்க, வெளியூரில் போய் சொல்லும்போது. அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி எதையாவது ஒன்று எடுக்க வேண்டியதானே, எங்கே சொல்கிறீங்க? அதனால் எவ்வளோ அழகு பாருங்கள். 2வது மந்திரத்தில் ஆணவ மூலம் சொல்லி 3வது மந்திரத்தில் சொல்கிறார். ஆணவ மூலம் பேசினோட ஞானத்தை பேசுகிறார் பாருங்க. அதுக்கு என்ன பொருள்னா, நிறைய பொருள். ஞானம்னாலே குரு தான். இறைவன் குருவாக நின்று ஆணவ மூலத்தை யார் தான் போக்கணும்? இறைவன் குருவாக வந்து தான் போக்கணும். நீங்கள் போற்றி பக்கரடைங்கிற நூல் வச்சிருக்கிறீங்க. பெரும்பாலும் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வினையை ஊட்டுதல்னு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்புக்கு பிறகு மூவகை ஆன்மாக்களுக்கும் அருளுதல்னு ஒரு தலைப்பு வரும். அதுக்கிடையில் இன்னொரு தலைப்பு இருக்குது. அதுக்கு பிறகு இந்த திறந்திருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா கூப்பிடுங்க. என்ன எழுதுனீங்க? அந்த போற்றி பக்கரடையில் பார்த்தீங்கன்னா வினை ஊட்டுதல்னு ஒரு தலைப்பு வரும். அதுக்கு பிறகு மூவகை ஆன்மாக்களுக்கு அருளுதல்னு ஒரு தலைப்பு வரும். சத்தினிபாதம் வருதல்னு ஒரு தலைப்பு வரும். சத்தினிபாதத்துக்கு பிறகு தான் மூவகை ஆன்மாங்கிறது வரும். அதுக்கு பிறகு ஆணவமலத்தை நீக்குதல்னு வரும். அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆணவமலத்தை யார் தான் நீக்கிறா? குரு தான் நீக்கிறார். ஈரோட்டு வகுப்பில் அது ஒரு 10 நிமிஷம் பேசினேன், அதனால ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். எனவே குரு வர்றாரு. குரு தான் ஞானத்தை தரணும். வாங்க, குரு தான் எந்த மலத்தை போக்கணும்? ஆணவ மலத்தை போக்கணும். சிவார்ப்பணம். விடம் நகலும் மேவினும் மெய்ப்பாவகனில் கடனில் இருள் போவது இவன் கண்கிறது திருவருட்பயனில் எந்த தலைப்புக்குள்ள வருது? அருளது நிலைங்கிறதுல வருது. அருளது நிலைன்னா குரு. அருளது நிலைங்கிறதுல வருது. அதில் நூல் பேரே திருவருட்பயன். அந்த நிறைய நோட்ஸு, 6 நோட்ஸு உரை வச்சு நடத்தினேன். எங்கே நல்ல அனுபவிச்சாங்க பாடத்தை. ஒருத்தர் கூட ஆப்சண்ட் ஆக மாட்டாங்க, பாடத்துக்குள்ள முங்கி பழகிட்டாங்க. என்ன எழுதுனீங்க? குரு தான், ஞானமே வடிவானவர் தான் குரு. அருள், அம்மை, குரு எல்லாம் ஒரே பொருள் தான். அந்த இறைவன் தருவது தான் ஞானம். இறைவன் குருவாக வந்து தருவது தான் ஞானம். அதனால ஞான பொருளானவன் சொன்னார். அழகான பகுதி. அடி வேணும், ஒரு அழகான வார்த்தை சொல்றார். அடி வேணும், அடியை வழிபடுங்கள். பேணுதல்னா வணங்குதல் அல்லது வழிபடுதல்.
ஞானத்துக்கும் வழிபடுதலுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் பலமுறை சொல்லியாச்சு, பலமுறை சொல்லிட்டேன். தாலுகா ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி, கலெக்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி, ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிற மாதிரி காலையில் எந்திரிச்சு எந்த வேலைக்கு வராதிங்க, சைவ வேலைக்கு வராதிங்க. பலமுறை சொல்லியாச்சு. பாருங்க என்ன சொல்கிறாரு, ஞானத்தோடு கொண்டு வந்து எதை போய் சேர்க்கிறார். நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஞானம் தான் வந்துட்டுல, திருவடி எதுக்கு வேணும்னு கேட்குறீங்க, வழிபாடு எதுக்குன்னு கேட்குறீங்க. அப்போ மல்டி மில்லியனர் ஆனால் சம்பாதிக்க வேண்டியது இல்லையா? அவன் தான் ஓவராக சம்பாதிக்கணும், அவனுக்கு தான் பயம் இருக்கணும். ஏழைக்கு கீழே எதுவும் கிடையாது. ஆனால் பணக்காரன் யாராக வாய்ப்பு இருக்குது, ஏழையாக வாய்ப்பு, ஏழையாக தான் இருக்க போகிறான். அவன் ஒன்றும் அலட்ட வேண்டியதில்லை. அப்போது இந்த அடி பேணுதல் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறார். அடியை பேணுங்கள் என்ன அர்த்தம்னா, தீக்கை முறைகளில் நின்று வழிபாடு செய்யணும். சமய தீக்கை பெறாத ஒருவர் சமயி கிடையாது. அவர் செய்கின்ற வேலைகள் என்ன வேலை கிடையாது, சமய வேலை அல்ல. அது சைவம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலும் என்ன வேலை கிடையாது, சமய வேலை கிடையாது. ஏதோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேச வர்றீங்க, அது வேறு விஷயம். அதுக்கெல்லாம் விதிகள் கிடையாது. 2ஆம் கிளாஸ் பையனை ஒரு நாள் கலெக்டராக கூட அங்கீகரிக்கிறாங்க அரசாங்கத்தில். பார்த்துருக்கீங்களா டிவியில்? 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்த பசங்களெல்லாம் ஒரு நாள் கலெக்டராக அங்கீகரிப்பாங்க. தெரியுமா தெரியாதா? ஏதோ ரொம்ப சாதனை செஞ்சவங்களும் அப்படி அங்கீகரிப்பாங்க. ஒரு நாள் தலைமை ஆசிரியரை அங்கீகரிப்பாங்க. தெரியாதா? என்ன இப்படி முடிக்கிறீங்க? ஒன்றுமே தெரியாமல் இப்படி தான் இருக்கீங்க. கலெக்டராக அங்கீகரிச்சிருக்கிறார். திறமையான உண்டா இல்லைன்னா சில பையனுக்கு வந்து ஏதாவது நோய் இருக்கும், அந்த பையன் கலெக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்பான். மருத்துவ ரீதியாக அந்த பையனுக்கு ஆயுள் குறைவாக இருக்கும், அப்போ கலெக்டர் ஆக்கிடுவாங்க அவங்க. அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, தகுதி எங்கேருந்து தான் வருது, தீக்கையிலேருந்து தான் வருது. ஆச்சார அனுஷ்டானங்கள்லேருந்து தான் இது வருது, தகுதி வருது. முறையாக தீக்கை பெய்து சமய தீக்கையிலையும் விசேட தீக்கையிலும் இல்லாத ஒருவர் செய்கின்ற சைவம் என்ன கிடையாது, சைவ பணி கிடையாது. அவர் சைவரே அல்ல, அவர் செய்கிறது அப்படி சைவ பணி ஆகும். தீக்கை வாங்கியிருக்கலாம், ஆனாலும் எதில் நிற்கணும், சாதனத்தில் நிற்கணும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது இது ஒரு ஆதாரம். ஞானப்பொருளை கொண்டடிப்பேனுங்கிறார். ஞானமாயிட்டாரம் பிறகுக்கு வணங்கணும் அப்படின்னா ஞான நிலையிலும் எது தொடரும், வழிபாடு தொடரும். மாணிக்க வாசகரே தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேங்கிறாரு. மாணிக்க வாசகரே ஞான நிலையில் இருந்துக்கிட்டு சரியை பேசுகிறாரு, சரியகிரிகளை பேசுகிறார். மலர் தூவேன் ஒரு இடத்துல சொல்கிறார். எனவே அதை ஒரு கருத்தாக எடுத்துக்கணும். தேனை ஒத்து இனிப்பான்கிறார். அடுத்தது தேனொத்து இனிய நாம், இனியன் இனியான், தேனொத்து இனியான். இந்த மந்திரத்தை ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் ஒரு மந்திரத்துக்கு 5-6 நம்பர் போட்டு எழுதுனீங்க, அது மாதிரி எழுதணும். வரி 1 ஆணவமல நீக்கம், வரி 2 2வது வரியில் ஞான சம்பந்த இறைவனை வணங்கள்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அங்கே யாரை கொண்டு முடியாது. என்ன சொல்றாரு, ஞான பொருளை கொண்டடி வேணுங்கிற இடத்துல தான் அங்கே யார் வர்றா? வரி 2 1 குரு வருகை, 3 குருவை வணங்குதல். அதுதான் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானேங்கிறது அதுதான். வரி 3 ஆணவலம் நீங்கி ஞானம் கைகூடினால் அடுத்த நிட்டை நிலை. நிட்டை நிலை தசகாரியத்தில் சொல்லதா இருந்தா சிவபோகம். சிவபோகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம். அதையெல்லாம் 3வது வரியில் சொன்னார். அதற்கு பிறகு இருக்கிறது இறைவனுடைய கருணையை சொல்லுவது. எத்தனை பாயிண்ட் போட்டிருக்கீங்க? 5 பாயிண்ட். வரி 6 வரி 4 இறைவனுடைய பெருங்கருணை, உயிர்களுக்காக தலங்கள் தோறும் இறங்கி வருகின்ற பெருங்கருணை. அருபரத்தொருவன் அவனியில் வந்து, அதுதான் அந்த ஒரு வரியை பேசுனீங்கன்னா போதும். அருபரத்தொருவன், அந்த
சைவ சித்தாந்தத்தில் அதை பிரமாணமாக கொடுத்துருக்காங்க. அந்த குரு இதில் அருவரத்தொருவன் அவனியில் வந்து நான் வந்து அந்த யாரு நிறைய உரை என்ன செய்யலை இல்லையா? என்ன எழுதுனீங்க? அந்த தலம்ங்கிறது என்னது? அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகின்ற நிலை. அந்த உமாபதி சிவம் சொன்ன மாதிரி ஊரும் பேரும் ஒன்றும் இலான் தனக்கு ஒரு பெயர் வைத்து கொண்டு குருவா வர்ற மாதிரி இறைவன் தலங்களுக்கு எழுந்தருள்றார். அடுத்த மந்திரம் ஐம்பொறிகளை பற்றும் ஒளி உடைய புலன்களை ஒடுக்கிய பெரிய வீரன் இறைவன். ஐம்புலனை ஒடுக்கிறது நமக்கு எந்த நூற்பால் வருது? 8ஆம் நூற்பால் வருது. 8ஆம் நூற்பால் யார் வர்றா? திரும்பவும் அங்கே அதுவே போய் நிற்குது. ஐம்பொறிகளை பற்றும் ஒளிவுடைய புலன்களை ஒடுக்கிய வீரன் இறைவன். இந்த இறைவன் எழுந்தருளிய தலம் திருமயிலாடுதுறை. இந்த இறைவன் எழுந்தருளிய தலம் திருமயிலாடுதுறை. இந்த இறைவன் எழுந்தருளிய தலம் திருமயிலாடுதுறை. மனம் ஒன்றி நினைத்து வழிபட்டால் வழிபடுபவர் மேல் பிறவி நோய்கள் வராது. உரை செற்ற குறிப்புரை செற்ற கெடுத்த மஞ்சன். மஞ்சன் என்பதை மைந்தன் என்று பொருள் கொள்ளணும். மைந்தன்னா வலிமை உடையவன் அர்த்தம். அடுத்தது நினைந்து எழுவார். பாருங்க, ஒரு சைவர் எப்படி இருக்கணும் இப்பதான் சொன்னேன். நினைந்து எழுவார். பாருங்க, துயில் விட்டு எழும்போதே தியானித்து எழுபவர். தியானம் எப்போ தொடங்குது? ஆமாம், உங்களுக்கு டீ ஞாபகத்தில் தான் தூக்கமே கலையுது. எந்திரிச்ச உடனே ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு எல்லாருக்கும் சேர்த்து தான், எனக்கும் சேர்த்து தான். நிறைய நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டைமான பால் பூத்தில் தான் முதல்ல போய் நிற்கிறோம். நாம் தியானமாக பண்ணுறோம். அது பாருங்கள், எந்திரிக்கும் போதே என்ன செய்யணுமா? தியானத்தில் எழணுமா? எழும்போதே. பிணிங்கிறது பிறவி பிணி. தியானம் எப்போ தொடங்குது? நான் உங்களை தியானமாக செய்ய சொன்னேன். சரியை மார்க்கத்தில் நின்று சமையின்னு பேர் எடுத்துட்டு வேலை செய்யுங்கன்னு தான் சொல்றேன். உண்டா இல்லையா? இவர் என்ன சொல்றாரு? எந்திரிக்கும் போதே தியானத்தை பண்ணிட்டு எந்திரிங்கிறார். நீங்க ஏதோ நான் புதுசா சொல்ற மாதிரி முறைச்சு பாக்குறீங்க எல்லாரும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், நான் செஞ்சாலும் தப்பு தான். அதனால மந்திரத்தை படிங்க. 5 ஒன்புலன். ஒன்றுனா ஒளின்னு அர்த்தம். ஒன்தலை அவை செற்ற பொருள் சொல்லியாச்சு. மஞ்சன் மயிலாடுதுறையை நெஞ்சு ஒன்றி நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணியாயின தானே. துஞ்சும்னா அழியும்னு அர்த்தம். அழிந்து போகும். இந்த இடத்துல துஞ்சுதல்னா அழிதல். மந்திரத்தினுடைய முதல் வரிக்கு பொருள் எழுது. முதல் இதை எடுத்து, ஐம்பொறிகளால் பற்றப்படும் ஒளியுடைய புலன்கள். ஐம்புலன்களால் ஐம்பொறிகளால் பற்றப்படும் ஒளியுடைய புலன்கள்.
செவியால் கேட்பது, ஸ்பரிசத்தால் உணர்வது, நாவால் சுவைப்பது, கண்ணால் பார்ப்பது, மூக்கால் நுகர்வது, இது எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு அறிவை தர்றதுனால தான் ஒன்புலன்னாரு. ஏதோ ஒரு அறிவை தருது. ஆனால் அந்த அறிவுகள் கட்டுநிலையில் பிறவிக்கு தான் வழிவகுக்கும். அப்பறை போன்ற அங்கமாலை பாடிய ஞானிகளுக்கு பிறவாமைக்கு வழிவகுக்கும். தலையே நீ வணங்காயின்னு நம்ம பாடலாம். தலையே நீ வணங்காயின்னா எவ்வளோ நேரம் வணங்க போகிறாய்? நம்ம தலை இறைவனையும் வணங்குது, எல்லாத்தையும் வணங்குது. இறைவனை கொஞ்ச நேரம் வணங்குது, மற்ற நேரங்களில் எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? வணங்குகிறது. தலையே நீ வணங்காயின்னு சொன்னது யாரை மட்டும் வணங்க சொல்கிறாரு? ஆமாம். நம்ம போய் வேலை பார்க்குற இடத்துல சொல்ல முடியுமா? பிரின்ஸ்பாலே ஹெச்எம் கரஸ்பாண்ட் பார்த்து தலையே நீ வணங்காயின்னு சைவத்தில் சொல்லிட்டாங்க. பேர் சிவனை தவிர யாரையும் நீ வணங்க மாட்டேன்னு சம்பளம் தரணும்னா, அப்போ நம்ம வாழ்வாதாரத்துக்காக கொள்கையை விடுறோமல்ல. ஆரம்பிக்குதா கொள்கை விடுதல்? அப்படி எல்லா இடத்துலையும் கொள்கையை விட்டுறோமல்ல. அதனால தான் என்ன சொன்னார்? இந்த ஐம்புலன்கள் ரெண்டு பண்ணும். நமக்கு இன்னும் பிறவி இருக்குதுன்னா உலகத்தை நோக்கி போகும். அப்பறை போன்ற ஞானிகளுக்கு எதை நோக்கி செலுத்தும்? இறைவனை நோக்கி செலுத்தும். அதான் முடிச்சிட்டாரு. ஆக்கையால் பயனன்கொள் அரண்கோயில் வலமுந்து பூக்கையாலட்டி போற்றியன்னாத ஆக்கையால் பயனன்கொள். உடம்பினுடைய பயன் வேலை பார்க்குறதோ, அதாவது மேனேஜராக இருக்கிறதாவோ, எம்டியாக இருக்கிறதாவோ, டீச்சராக இருக்கிறதாவோ பயன் இல்லைன்ட்டார் அவர். உனக்கு உடம்பு தந்ததே எதுக்கு தான்? அப்போ நீங்கள் உடம்பை எப்போ சாமிக்கு பயன்படுத்தலையோ அப்போ இறைவன் நோக்கத்துக்கு மாறாதன் இருக்கிறீங்க. மாறாதன் இருக்கிறீங்க. அது எதுக்கு? நீங்கள் செஞ்ச வேலையை, நம்ம செஞ்ச வேலையை நாம் அனுபவிக்கிறதுக்கு அந்த உடம்பை யூஸ் பண்ணுறோம். அது எந்த கணக்கில் வராது? இறைவனுடைய கணக்கில் வராது. அந்த கேப்பில் நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டா அதுவும் இறைப்பணியாக ஏற்கப்படுமே தவிர நம்ம தலையும் அப்பர் தலையும் ஒன்று கிடையாது. நான் சிம்பிளாக சொல்கிறது, நம்ம கையும் அப்பர் கையும் ஒன்று கிடையாது. நம்ம ஏதோ 5-6 கோயில் யாத்திரை போயிருப்போம். அவர் எத்தனை முறை யாத்திரை போயிருக்கிறாரு? கால்களால் பயணங்கள்னு அவர் சொல்கிறாருன்னா நம்ம பாடுறோம், கடைப்பிடிக்கலை. அவர் என்ன செய்கிறாரு? கடைப்பிடிக்கிறார். நம்மளே போய் பாடினாலும் அவர் எழுதுனது தானே பாடுறோம். நம்ம எழுதினோமா? நம்ம எழுதுன திருமுறை 13ஆம் திருமுறையாக இருக்குது. ஆனால் அவங்க எழுதுனது 14ஆம் திருமுறையாக இருக்கிறது. இவங்க எழுதுனது 15ஆம் திருமுறையாக இருக்கா? அவங்க எழுதுனது தானே என்ன செய்கிறோம்? பாடுறோம். இந்த இடத்துல தான் நம்ம தோற்கிறோம். யாருக்கிட்ட? ஞானிகள். ஆனால் நம்ம தோல்வியை ஒத்துக்கிட மாட்டோம். நம்ம உடனடியாக சைவ வேடங்களுக்கு வந்த உடனே நம்ம சைவம் சொல்லுவோம் தவிர, நீங்கள் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோ மகிமை இல்லைம்பார் பாரதியார். நம்மளை நாமளே புகழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படிம்பார். திறமையான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். நம்ம எழுதின கவிதை நல்லது நீதானே சொல்ற. நீதானே அகநானூறு புறநானூறு. அவர் பாரதியார் சொல்றாரு, நான் சொல்லலை. நீதானே அகநானூறு புறநானூறுன்னு சொல்ற. வெளிநாட்டுக்காரன் நம்ம நூலை வாங்கி படிக்கிறானா? அதை சொல்லு அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த நூலை நீ என்ன செய்து கொண்டு போய் சேர்க்கலை. நீ கொண்டு போய் சேர். அகத்தை பார், புறத்தை பார், 8 தொகையை பார்ன்னு நீயே உனக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் எங்கள் நிலம் தான் சார் அப்படின்பா. நிறைய பேர் ஊருக்குள்ள அப்படி நிறைய பேர் சுற்றுறான். இந்த ஏரியா லேண்டெல்லாம் எங்கள் லேண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவோம் அதெல்லாம் விற்றுட்டோம் அப்படின்பா. விற்ற பிறகு அது உன் லேண்ட் கிடையாது. அப்புறம் இந்த ஏரியாலாம் எங்கள் பெரியப்பா லேண்டு சார், அதுவும் விற்றாச்சு. குடும்பத்தோட என்ன பண்ணுறீங்க? கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறோம். ஆனால் என்ன சொல்லுவாங்க? இதையெல்லாம் நிறைய பேர் இருக்கிறா. என்கிட்ட சொன்னவங்க 100 பேர் இருப்பான். நீ கையை காட்டுவோம். அந்த லேண்டு ஃபுல்லாக எங்கள் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் இந்த லேண்டெல்லாம் எங்கள் சொந்த நிலமாக தான் இருந்துச்சு. நாங்களே இங்கே தான் குடியிருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? கூலி வேலைக்கு போகிறோம். அப்போ இதுக்கு அந்த நிலத்தை சொல்கிற. இப்போ யாருடைய உடைமையாக இல்லை, உன்னுடைய உடைமையாக இல்லைன்னா முடிஞ்சுது. அதுதான் அந்த அப்பர் சுவாமிகளுடைய உடம்பும் நம்ம உடம்பும் ஒன்று அல்ல. அதை நீங்கள் பிரிச்சுட்டீங்கன்னா அதுதான் பாரதியார் சொன்னார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். நம்ம நூல் உண்மைன்னா வெளிநாட்டுக்காரன் கும்பிடுற அளவுக்கு அந்த நூலை ரெடி பண்ண முதல்ல. புரியுதா? வெளிநாட்டுக்காரர் இப்போ திருக்குறள் போய் சேர்ந்த மாதிரி அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியம் சேர்ற மாதிரி வேலை செய். சும்மா உட்காந்துக்கிட்டே மேடையை போட்டு அகத்தை பார் புறத்தை பார்ன்னு என்ன செய்யாத சொல்லாதேங்கிறது யாருடைய கொள்கை? அதே தான் சைவம். சைவத்துக்கு அதே தான்.
18,000க்கும் மேற்பட்ட மந்திரங்கள் இருக்கிறது, 12 திருமுறைகளை கொண்டது சைவ சித்தாந்தம், 14 சாத்திரங்களை கொண்டது. சரி, நீ அதில் எந்த நிலைமையில் இருக்கிற? அதுதான் நமக்கு வரக்கூடிய கேள்வி. அந்த கேள்வியை நம்ம மாணவர்கள்ட்ட நான் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு எந்த ஒரு மனிதனும் எனக்கு ஞானம் வரலன்னு ஒத்துக்கிடவே மாட்டான். புரியுதா? இங்கே இருக்க அதைத்தான் இதில் சொன்னார். என்னது? புலன்களுக்கு அழகாக சொன்னார். இந்த 4வது மந்திரம் 3வது மந்திரத்தோடு தொடர்புடையது. 3வது மந்திரத்தில் எட்டை நிலை வரைக்கும் பேசினார். 4வது மந்திரத்தில் அந்த நெட்டை நிலை எப்படி வருங்கிறத சொல்கிறார். அந்த நெட்டை நிலை எவ்வாறு வருகிறதுங்கிறத சொல்கிறார். ஒருத்தருக்கு நெட்டை நிலை வரணும்னா இறைவன் ஐம்புலன்களை ஒடுக்கியவனாக இருக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான் இறைவனுக்கு பேரு. நீங்களும் அதே மாதிரி ஐம்புலன்களை ஒடுக்கணும்னு அர்த்தம். இறைவன் ஐம்புலன்களை ஒடுக்கணும், நீங்களும் அதே மாதிரி ஒடுக்கணும். அப்போ இதில் கரெக்டாக எந்த நூற்பா வந்துடுது? 8ஆம் நூற்பா இதில் வந்து உருவுக்குரிய 8ஆம் நூற்பா வந்துடுது. ஐம்புலன்களை நீங்களும் ஒடுக்கணும். 2வது, இறைவன் இந்த இடத்துல மஞ்சன் சொன்னது, மஞ்சன் என்று சொன்னது ஐம்புலன்களை ஒடுக்குகிறவனாக, ஒடுக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான், ஒடுக்குகின்ற ஆற்றலை தருபவனாக இருக்கிறான். இறைவன் ஐம்புலன்களை ஒடுக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு செய்தி என்னன்னா, ஐம்புலன்களை ஒடுக்குகின்ற ஆற்றல் உடையவனாக இருந்து நம்மையும் ஐம்புலன்களை ஒடுக்க செய்கிறான் அப்படின்னு எடுக்கணும். 8ஆம் நூற்பால இறைவன் ஐம்புலன் ஒடுக்கி கொண்டதா சொல்லப்பட்டிருக்குது. ஆன்மாக்கள் ஐம்புலன்கள் ஒடுக்கியதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இறைவனுக்கு ஏற்கனவே ஒரு அவார்டு இருக்குது. என்னது? எதை ஒடுக்கியவன்? ஐம்புலன்களை ஒடுக்கி கொண்டவன் என்ற கிரேடு அவருக்கு ஏற்கனவே இருக்குது. அதே அதில் வைத்தார். வரி 3ல் மனம் ஒன்றி வழிபாடு நினைந்து எழச் சொல்றார். மனம் ஒன்றி நினைந்து எடுங்கள். சைவ நெறியில் வழிபாடு, அதாவது கிரியைகள் தான் நேர வரைக்கு உட்பட்டது. கிரியை தான் முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, காலை பூஜை, மாலை பூஜை என்ற வரையறைக்கு உட்பட்டது. அக வழிபாடுக்கு என்ன கிடையாது? தடை கிடையாது. அக வழிபாட்டுக்கு தடை இல்லை. நான் ஒரு வரி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அவர் சொல்கிறா என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிடும். துஞ்சலும் அடுத்த வரி நெஞ்சகம் நைந்து தான், கிரியை கிடையாது. நீங்கள் ஞான சம்பந்தம் தானே அப்படி எழுதினாரு. தூங்கும் போதும் தூங்காத போதும் எப்படி சாமி வழிபாடு செய்கிறது? நான் தூங்கலை, நைட்டு 12 மணிக்கு பூஜை செய்யட்டான்னு கேட்டால் அவர் அடுத்த வயதில் போட்டு லாக் பண்ணி விட்டுட்டார். நெஞ்சகம் நைந்து நினைமின்னு தான் சொன்னேன். என்ன செய்ய சொல்லலை? இரவு கிரியை பண்ணுன்னு நான் சொல்லலாம். பார், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் அப்படி சொன்னார். எனவே சிவ வழிபாட்டில் கிரியை தான் காலவரையறைக்கு உட்பட்டது. ஆனால் அக வழிபாடு இரவும் பகலும் எழிலார்பாத போதாய்ந்தணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர். இரவும் பகலும் செய்யலாம். இரவும் பகலும் செய்யலாம். அல்லும் பகலும் தான் அபிராமி பட்டர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அல்லும் பகலும். அபிராமி எங்க வெளியூர் போயிட்டு வந்துட்டீங்க, 9 மணிலாம் ஆயிட்டுனா செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம பூஜை முடிஞ்சிடும். ஒரு என்ன ஸ்டாண்டர்டாக டைம் வைக்க சொல்லியிருக்கிறேன்? நடை சாத்திர நேரம். பொதுவாக கோயில் நடை சாத்திர நேரம். அதுக்கு பிறகு யாமம் பைரவர் ஏற்றும் பொழுதுன்னு சொல்லுது பாருங்க. யாமம் நமக்கு உங்களுக்கு 10 மணிக்கு மேலே தொடங்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? அதனால் கிரியைக்கு காலவரையறை உண்டு. அக வழிபாட்டுக்கு என்ன கிடையாது? காலவரையறை கிடையாது. அதுதான் இரவும் பகலும் எழிலார்பாத, அல்லும் பகலும் தொழுவார், நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும், தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த. தும்மல் இருமல் தொடரும் போது எப்படி வழிபாடு செய்ய முடியும்? அக வழிபாடு செய்யலாம். எந்த வழிபாடு செய்ய முடியாது? புற வழிபாடு செய்ய முடியாது தும்மல் இருமல் வரும்போது.
தும்மல் வரும்போதே சிவாய நம்ம என்னன்னா அதுவே ஒரு வழிபாடு தானே. அதுவே ஒரு வழிபாடு தானே. அது இதில் வலியுறுத்தி சொல்றார். பிறகு அந்த குருவினுடைய அந்த ஐம்புல ஒடுக்கத்தினுடைய பலன் பிறவாமை, அக வழிபாட்டின் பலன் பிறவாமை. அதையெல்லாம் இந்த 4வது மந்திரத்தில் விளக்கமாக சொல்லிட்டார். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் 3ஆம் மந்திர நிலை எப்படி வரும்னு கேட்டால் 4ஆம் மந்திரத்தில் சொல்லணும். இந்த நிலை எப்படி வருங்கிறதுக்கு விளக்கம் 4ஆம் மந்திரத்தில் சொல்லணும். ஒரு பையன் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். 2வது அவன்கிட்ட கேட்குறாங்க எப்படி வந்தான்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு படித்தேன், சுக்கு காய் போட்டு படித்தேன், எங்கள் அம்மா நீ எழுப்பி விட்டாங்க. ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பான், பிரின்ஸ்பால்ஸ் பேரை சொல்லி கரஸ்பாண்டன்ட் பேரை சொல்லுன்னு சொல்லி கொடுப்பான். அப்புறம் எங்கள் பிரின்ஸ்பால் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சைட்லேருந்து எங்கள் டீச்சர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சக மாணவர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இது எப்போ வருது? சாதனைக்கு பிறகு வருது. அப்படி எடுத்துக்கணும். புரியுதா? அந்த சாதனை எப்படி நிகழும்னு கேட்டால் இதெல்லாம் செய்தான் நிகழுங்கிற. 3வது மந்திரத்தில் இருக்கிறது எப்போ நடக்கும்? 4வது மந்திரத்தில் இருக்கிறது செய்தான் நடக்கும். அவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க தேவாரம். ஏன் நம்ம பெரியவங்க இதில் நேரத்தை செலவழிக்கலன்னு தெரியல. சித்தாந்தத்தை பேசுறதுல இருந்த ஆசை நம்ம பெரியவங்களுக்கு எதில் இல்லை, திருமுறையில் இல்லை. அது உண்மை இல்லை. நிறைய பேருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் காட்டின ஆர்வத்தை இதில் காட்டலை, இதில் காட்டலை. திருமுறைகளை நம்ம நல்லா பரப்பியிருக்கணும். திருமுறையை இன்னொன்னா பயந்து அவங்க ஓடிட்டாங்க. நம்ம அதை வந்து வசதியாக மாற்றிட்டு நம்மளும் என்ன செஞ்சுட்டோம், ஓடிட்டோம். தேவார பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி போகிறோம்.